ராத்திரி 1:11 ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க 3 முறை. ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம்தான். அப்புறம் சரி பரவாயில்ல, யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் கீழே ஒரு அதிசயம் நடந்துருந்துச்சு. ஒரு ருத்ராட்சம். அந்த நாள் சாதாரண நாள் இல்லை. அந்த நாள் சிவராத்திரி தான். இன்னைக்கு ராத்திரி சிவன் பற்றி அது வரைக்கும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இருந்ததே இல்லை. இந்த வருஷம்தான் முதல் அனுபவம். ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை முழுக்க நிறைய குழப்பம் இருந்துச்சு. உறவுகளோட சண்டை இருந்துச்சு. ஏன் வேலை கூட போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். என்னமோ தெரியல, அந்த ருத்ராட்சத்தை பார்த்ததுலேருந்து அந்த நைட்டு மட்டும் எனக்கு தூக்கம் வரல. நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத இரவுகளாக சில இரவுகள் இருக்கும். அந்த இரவுகள் நம்மை உடைக்கும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த இரவு பேய்கள் நடமாடும் நேரம் இல்லை. அந்த இரவு சிவனுக்கான ராத்திரி. ராத்திரி 12 to 3 மனசு கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். ஆனால் சிவனை நினைச்சா அந்த பலவீனமெல்லாம் ஓடி போயிடும். அந்த நேரம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம். அந்த ருத்ராட்சத்தை எடுத்தேன். ஒரு பேப்பரில் 11 முறை ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. ஆனால் அதை யார் வச்சது அப்படிங்கிறது தான் இங்கே தெரியல. யார் வச்சாங்கன்னு தெரியல, யார் எழுந்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதை எடுத்து மனசார ஓம் நமச்சிவாயன்னு படித்தேன். உங்களில் எத்தனை பேருக்கு ஓம் நமச்சிவாய பிடிக்கும்? மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த நாள் உடனே எந்த அதிசயம் நடக்கலை. ஏதோ பேப்பர்லாம் வந்துச்சு, ஓம் நமச்சிவாயெல்லாம் சொன்னோம், உடனே அதிசயம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த மனநிலை தான். ஆனால் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துச்சு. எனக்குள்ளே இருந்த கோபம் குறைஞ்சிச்சு, எனக்குள்ளே இருந்த பயம் குறைஞ்சிச்சு. நான் எடுக்கும் முடிவுகள் மதில் மேலே பூனை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு. அதுதான் சிவன் அருள். சிவன் நம்ம வாழ்க்கையில் மேஜிக் மாதிரி மாற்ற மாட்டார். ஆனால் அதுக்கு நம்ம மனசை தயார்படுத்தி நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நமக்கு அந்த சக்தியை கொடுப்பாரு. இன்னைக்கு இரவு ஒரு தீபம் ஏற்றுங்க. 11 முறை அல்லது 21 முறை ஓம் நமச்சிவாய மனதார சொல்லுங்க. இப்படி முடியலையா, ஒரு முறையாவது மனதார அவனை நினைத்து, படைத்த அவனை நினைத்து ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்க. உங்கள் பிரச்சனையை முடிஞ்சா மனசில் சொல்லுங்க. அப்படின்னு என்னில் எனக்கு அது பிரச்சனை இருக்குது, நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு கடிதமாக எழுதி கடவுளுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு கடவுளுக்கு கடிதம் எழுதுகிற பழக்கம் இருக்குது? அதனால் எத்தனை பேர் ரிலீஃப் ஆகிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இது ஒரு சின்ன சோதனை, அவ்வளவுதான். செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கி ராத்திரி சிவனரில் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 1 மணி வரைக்கும் நீங்கள் முழிச்சிருந்தீங்கன்னா திருப்பியும் இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நானும் இன்றைக்கி முழிச்சிருக்க போகிறேன், பார்க்கலாம் அப்படி என்ன தான் நடக்க போகுது. சிவன் நமக்கு என்ன வேலை காட்ட போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதால எந்த ஒரு தப்பும் இல்லைல்ல. ட்ரை பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் ஒரே நேர்கோட்டில் அமர்ந்து சிவனை தரிசிக்கிறதால மனம் புத்தியெல்லாம் நேராக இருக்கிறதுனால நமக்கு அதிகப்படியான சக்தி இன்னைக்கு இரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வருடத்தில் ஒரு முறை கிடைக்கும் இந்த சக்தி. நம்ம மிஸ் பண்ணிட வேணாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு உபமம் செஞ்சு பார்ப்போம். ஓம் நமச்சிவாயன்னு மனசார சொல்லுங்கள். சிவனை மனதார நம்புங்க, நிச்சயமாக மாற்றம் நடக்கும். ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. எத்தனையோ நாள் அதிசயங்கள் பல நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த சிவன் ராத்திரியில் அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பக்தி என்றால் அறியாத திருஞான சம்பந்தர். ஆனால் அவரே சிவனோட அருளால் தன்னோட 3 வயசுலேயே தன்னோட அப்பா அம்மா ஒரு கோயில் குளத்தங்கரையில் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. சிவனும் பார்வதியும் வந்து ஞானசம்பந்தர் அழுகையை பொறுக்காமல் தேவியே உமையம்மையே அந்த ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்? இது கதை இல்லை, உண்மை நிகழ்வு. அப்போ சிவனை தரிசிக்க அவனின் அருள் தான் இங்கே தேவையே தவிர ஆடம்பரமோ பொருளோ பணமோ இந்த மாதிரி எந்த விஷயம் தேவையில்லை. முடிஞ்சால் கோயிலுக்கு போகலாம், முடியலன்னா வீட்டில் இருங்க. வீடு தான் முதல்ல கோயில்.
உள்ளம் அதை விட முதன்மையான கோவில். உங்கள் உள்ளத்தை தூய்மையாக வச்சு சிவனை செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்கிறத விட உங்கள் வாழ்க்கைக்கு சரியான திசையையும் பாதையும் வழி